ஒரு முனிவர் மாலை நேர வேளையில் அடர்ந்த காட்டில் போய் கொண்டிருந்தார். மாலை மறைந்து இருள் சூழ ஆரம்பிக்கிறது. ஒரே இருட்டு. பாதை சரியாக தெரியாமல் இருள் மறைந்தது. அம்முனிவர் போகுமிடம் போய் சேர முடியாத நிலை. இருளைக் கண்டு திகைத்து கொண்டிருக்கும் நேரம் அந்த இருளில் வேடனும் வேடச்சியும் அவர் முன்னே ஓடி வந்து வணங்கி முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்து நின்று கூறினார்கள், சுவாமி, இந்த இருண்ட நேரத்தில் இந்த காட்டில் பயணம் செய்ய வேண்டாம். இக்காட்டில் பயங்கரமான கொடிய மிருகங்கள் வசிக்கின்றது. அம்மிருகங்களால் தங்களுக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்படலாம். இந்த இரவு பொழுதை எங்கள் குகைக்குள் தங்கி கழித்து செல்லுங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் பயணத்தை தொடரலாம் என்று இருவரும் சேர்ந்து கூறினார்கள். அதுவும் சரியெனப்பட்டது. முனிவருக்கு யோசித்து தங்கி போக சம்மதித்தார். பிறகு இருவரும் அவர்களின் குகைக்கு அழைத்துச் சென்றனர். அக்குகையில் இருவர்தான் படுக்கலாம். முனிவரை இருவரும் உபசரித்து இரவு உணவிற்கு பழம், கிழங்கு, தினைமாவு இவைகளை கொடுத்து